ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்கிற பிளேஸ் வந்து சென்னை மயிலாப்பூரில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துக்கு தான் வந்திருக்கும். சென்னையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாகவும் ஏஸ்தட்டிக்காகவும் இருக்குது. சென்னையிலேயே மோஸ்ட் பீஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் மொபைலெல்லாம் சைலண்ட்டில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த டெம்பிளுக்கு உள்ளே போய் உட்காந்திங்கன்னா தான் தெரியும் இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸை நான் எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சென்னையிலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ்ன்னு எதுன்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட புக்கு, மோட்டிவேஷனு எல்லா புக்கும் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு எந்த புக்கு வாங்குறதுனே தெரில. பக்கத்தில் வேலை செய்கிற ஒரு அம்மாக்கிட்ட கேட்டேன். அந்த அம்மா 2 புக்கு சஜஷன் கொடுத்தாங்க. ஒன்று வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண அமுதமொழிகள், அது வந்து 3 வால்யூம் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து அன்னையின் அமுதமொழிகள்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கும் சொன்னாங்க. இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த புக்கு வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். எனக்கு பிடிச்சதே இந்த டெம்பிளை சுற்றி ஒரு சவுண்டு ஒலிச்சுனே இருக்கும். சவுண்டு இந்த டெம்பிள் ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. டெம்பிளுக்குள்ளே வந்து மொபைல் அலோடு இல்லை, ஃபுல்லாக சைலன்ஸில் தான் இருக்கணும். இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா லவுடாக பேசாதீங்க. மார்னிங் ஈவினிங்கில் வந்தால் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது. சென்னையில் இப்படி ஒரு ஹிடன் பீஸ்ஃபுல் ஸ்பாட் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆனால் உங்களை விசிட் பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும் இந்த பிளேஸோடைய வேர்த்து என்னன்னு. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.